ஹாய். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சிம்பிளான முட்டை ரைஸ் தான் பண்ண போகிறோம். முட்டை ரைஸ்னால் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி. இங்கே வந்து பாம்பேயில் இந்த மசாலா கிடைக்குது, ஃப்ரைட் ரைஸ் மசாலான்னு சொல்லிட்டு. இதில் நம்ம என்னென்ன காய்கறி வேணாலும் போட்டு பண்ணலாம். ஆனால் நான் இப்போ வந்து 4 முட்டையை வச்சு அர்ஜென்ட்டுக்கு சிம்பிளாக பண்ணுற மாதிரி வெறுஞ்சோறு தான் இருக்குது. அதனால் அர்ஜென்ட்டுக்கு நம்ம வந்து இப்போ முட்டையை ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் ஃப்ரைட் ரைஸ் மசாலா, சில்லி சாஸ், சோயா சாஸ், அப்புறம் முட்டை. அதுக்கடுத்தாப்புல நம்ம வீட்டில் வடித்து வச்சுருக்க சோறு தான். இதுக்குன்னு ஸ்பெஷலாலாம் சோறு பண்ணுறதில்ல. வடித்து வச்ச சோறை வச்சு நம்ம கிண்ட போகிறோம். அப்புறம் எண்ணெய், தேவைக்கேற்ப ஆயில். நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதை பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு, ஆயில் ஊற்றிக்கலாம். தேவைக்கேற்ப ஆயில் ஊற்றிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆயில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு முட்டை 4 உடச்சி உள்ளே ஊற்றிடுங்க. எண்ணெய் சூடாகணும்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். முதல்ல முட்டையை ஊற்றிடுவோம். ஒரே மாதிரி 4 முட்டை ஊற்றிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேர் சாப்பிட்றீங்களோ அது தகுந்தாரு. நாங்கள் ஒரு 3 பேர் சாப்பிட்றதுக்கு பண்ணுறோம். இப்போ கரண்டி வச்சு நல்லா அந்த முட்டையை நல்லா வேகிற அளவுக்கு கிண்டணும். நல்லா கிண்டி உதிரி உதிரியாக ஆகிற வரைக்கும் கிண்டி. இப்போ முட்டை நல்லா ஓரளவுக்கு உதிரி உதிரியாக கிண்டி எடுத்தாச்சு. இன்னும் இதில் சோறு போட்டுருவாங்க. சோறு போட்டுற வேண்டியதான். தேவைக்கேற்ப சோறு. நாங்கள் ஒரு 3 பேர் சாப்பிட்றதுக்கால சோறு போட்டுருக்கோம். நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது சோறு போட்டு இப்படி கிண்டிடுங்க. ஃபஸ்ட்டு இப்படி கிண்டிக்கிட்டு நல்லா எல்லாம் கிண்டி வந்த உடனே நம்ம இப்போ வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மசாலா. இந்த மசாலாவை வந்து இதில் போடணும். பார்த்துங்க, எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு தட்டிட வேண்டியதான். உப்பெல்லாம் இதுக்கு போட வேண்டியதே இல்லை. உப்புலாம் இதுலேயே இருக்கும். அதனால் நம்ம உப்பே போட வேண்டாம். சும்மா அப்படி போட்டு நல்லா கிளறி விட்டுற வேண்டியதான். அப்புறம் கொஞ்சம் சோயா சாஸ் கொஞ்சம் போல், 1 ஸ்பூன் போல் சோயா சாஸ். அப்புறம் சில்லி சாஸ் முடிஞ்சிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போல் தான் இருக்கும், ஊற்றிருக்கேன். இவ்வளோத்தையும் ஊற்றிட்டு இப்போ நல்லா கிளற வேண்டியதான். எல்லாம் ஊற்றிட்டோமா, சோயா சாஸ், சில்லி சாஸ், அப்புறம் மசாலா எல்லாம் போட்டுட்டோம்ல. இப்போ வந்து நல்லா கிளறி விடணும். பார்த்துக்கோங்க, எல்லா இது கூடயும் அந்த மசாலா செட் ஆகணும். ஏன்னா இதில் தான் உப்பு எல்லாமே அதிலே இருக்குது. நம்ம தனியாக போட மாட்டோம்ல, அதனால் உப்பு பிடிக்கும்ல சாப்பாடில். அதனால் இது நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டால் தான் அந்த உப்பெல்லாம் அதில் பிடிக்க பார்த்துடுங்க. இந்த சாப்பாடை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. சோறு சூப்பராக இருக்கும். பார்த்துடுங்க, நம்ம ஊரில் வந்து மசாலா கிடைக்குதா என்னன்னு தெரியல, பாம்பேயில் கிடைக்குது. ஈஸியாக அர்ஜென்ட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் புளிப்பு சுவையும் இருக்கும். உப்பு, புளிப்பு, உரப்பு எல்லாமே இருக்கும். அந்த ரோட்டு கடையில் வாங்கிற சாப்பாடு மாதிரி இருக்காது. இது வேறு ஒரு டைப்பில் இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும். இதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை எதுவுமே போட வேண்டாம். ஈஸியாக செய்கிற சாப்பாடு தான் இது. அர்ஜென்ட்டுக்கு சாப்பிட்டா அருமையான சாப்பாடு. பார்த்துடுங்க, இப்படி கிண்டி நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்ய வேண்டிய சாப்பாடு தான். டக்குன்னு செஞ்சிடலாம். பார்த்துடுங்க, சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலாம். நாங்கள் நைட்டுக்கு சில டைம் வீட்டில் சாப்பாடு குழம்பு எதுவும் வைக்கலன்னு சொன்னால் இந்த மாதிரி செஞ்சு நாங்கள் சாப்பிட்ருவோம். நீங்களும் அதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சோறு போட்டந்தாச்சு, நான் சாப்பிட போகிறேன். சோறு வந்து உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில, கொஞ்சம் மசாலா கம்மியாக தான் இருக்குதுங்க. இருக்கிற மசாலா வச்சு சும்மா பண்ணியாச்சு. அதனால் சும்மா சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ நல்லா தான் இருக்குது, ரொம்ப மாதம் இல்லை. எங்கள் பாப்பா பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். தூங்கிட்டேன் அன்றைக்கி, அதனால் நான் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குது. செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. என்ன எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாய் பாய்.